அவர் வீட்டில் பாய்ஸ் கார்டனில் யூஸ் பண்ணுற அவர் ஒரே ஒரு துண்டு குளிச்சுட்டு தொடச்சிப்பார் பார்த்தீங்களா, அந்த துண்டை அப்படியே காற்றுல பறக்க விடுங்க. அதை வானத்தில் பார்த்துட்டு அப்படியே தரிசிச்சுட்டு போயிடுறோம். இன்றைக்கி வந்து எப்படி கிருஷ்ண ஜெயந்திக்கு பட்சணம் பண்ணி வீடு ஃபுல்லாக கிருஷ்ணர் பாதத்தை வரைகிறோமோ, இன்றைக்கி ஃபுல்லாக ரஜினி பாதத்தை வரையுங்க. சுகர் உள்ளே போகும்போது 420 இருக்குது. கூலி படம் பார்த்துட்டு வந்தேன். கூலி நம்பர் 5821 சர்ன்னு 200 ஆயிடுச்சு எனக்கு. எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் 3 மாதம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. என் ஆப்ரேஷன் விடுப்பா, கூலி பார்த்துட்டு வந்து என்னை பார்ப்பாங்க. சாமி சிந்தனை தோம் தோம், சாமி சிந்தனை தோம் தோம், ரஜினி சிந்தனை தோம் தோம், ரஜினி சிந்தனை தோம் தோம், சாமி சிந்தனை தோம் தோம், ரஜினி சிந்தனை தோம் தோம், கல்லு முள்ளு கல்லு முள்ளு, தலைவர் பாதம் தலைவர் பாதம் எங்களுக்கு மெத்த, தலைவர் பாதம் எங்களுக்கு மெத்த, எங்க கிட்டோம் மாச்சான் கிட்டோம் பாய்ஸ் கார்டன்ல கிட்டோம், எங்க கிட்டோம் மாச்சான் கிட்டோம் பாய்ஸ் கார்டன்ல கிட்டோம். போயஸ் தோட்டத்து பூங்குத்தே வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். டிசம்பர் 12 உன்னை தந்ததால் கேலண்டர் பெருமைப்பட்டது. கருணாகம் கூட யோசிக்கும், காற்றும் யோசிக்கும். மனித வாழ்க்கையை இயல்பை வைக்க முடிக்க காற்று நிலம் நீர் நெருப்பு 5 புலன் கிடைத்தது 6 புலன் சூப்பர் ஸ்டார். வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். பிறந்த நாள் காணும் எங்கள் நடமாடும் கிருஷ்ண பரமாத்மாவே, கடவுள் கடவுளை படைத்தனால், பிரம்மன் பிரம்மனை படைத்தனால், சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார். அவர் இப்போ வீட்டில் பாய்ஸ் கார்டனில் யூஸ் பண்ணுற அவர் ஒரே ஒரு துண்டு குளிச்சுட்டு தொடச்சிப்பார் பார்த்தீங்களா, அந்த துண்டை அப்படியே காற்றுல பறக்க விடுங்க. அதை வானத்தில் பார்த்துட்டு அப்படியே தரிசிச்சுட்டு போயிடுறோம். ஏன்னா திருப்பதியில் விஸ்வரூப தரிசனம் மேலே பார்ப்போம், வெள்ளியில் இருக்க விஷ்ணுவை. அந்த மாதிரி தலைவர் துண்டு பறக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டே எங்கள் காலத்தை ஓட்டுறோம். இது போதுங்க எங்கள் வாழ்க்கையில். தலைவர் இருந்த காலத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்து இங்கே வந்து இந்த பாதத்தை மெச்சோம் பார்த்தீங்களா. மத்திய பிரதேசத்தில் அயோத்தியில் ராமர் பாதம் தோண்டின உடனே அங்கே போய் காலை வச்சாம்பார் வைத்தேன். அந்த மாதிரி தலைவர் பாதம் தான் எங்களுக்கு. அங்கே ராமர் பாதம்னா இங்கே தலைவர் பாதம் எனக்கு. அந்த பெருமையிலே வாழ்ந்துட்டு போகிறோங்க நாங்கள். வேறு என்னங்க வேணும் எங்களுக்கு? ஏன்னா எல்லா பதவியும் மற்றவங்கெல்லாம் பதவியை தேடி போனாங்க, தலைவரை தானாக தேடி வருது. அதனால தான் பாபா படத்தில் பார்த்தீங்கன்னா பீடி புகை மட்டும் போகும், நடந்து போன உயிரில்லாத யானை கூட 5 அறிவு இருக்க யானை கூட திரும்பி வந்து தலைவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போச்சு. அந்த வரலாறுலாம் இந்தியாவில் இல்லை, உலகத்தில் யாருக்குமே நடக்காது. அதனால தான் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மா இருக்கட்டும், இன்றைக்கி படையப்பா படம் ரீலீஸ் பார்க்க வராங்க. அவங்களுக்கும் சொல்கிறேன் என்னோட தரம் தாழ்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வந்து எப்படி கிருஷ்ண ஜெயந்திக்கு பட்சணம் பண்ணி வீடு ஃபுல்லாக கிருஷ்ணர் பாதத்தை வரைகிறோமோ, இன்றைக்கி ஃபுல்லாக ரஜினி பாதத்தை வரையுங்க. ரஜினியை பாருங்கள். ரஜினிக்காக வீட்டில் கற்பூராத்தி காட்டுங்க. தலைவரை பேர் வச்சு கூப்பிடக்கூடாது, வாழ்த்த வயதிலே செல்லமாக கூப்பிட்றேன். குட்டி எஸ்டிஆர்னு கூப்பிடலையா, இவர் ஒரு சின்ன ஆள். அந்த மாதிரி என் தலைவரை வந்து ரஜினின்ற நான் அன்பாலும் பாசத்தாலையும் பண்பாலையும் கூப்பிட்றேன். அதனால் இந்திய திரையுலகத்தில் இல்லை, உலக திரையுலகத்தில் இருக்க போன செப்டம்பர் வந்து பிள்ளையார் சதுர்த்தி வந்தது. பிள்ளையாரே ஆவியாக வந்து தலைவருக்கு வாழ்த்து சொன்ன அதிசயம் வந்து உலகத்தில் இன்றைக்கி தான் நடக்கும். இன்றைக்கி காலையில் திருவள்ளூர் ஆவியாக வந்தார். அப்போ அவர் தப்பு பண்ணிட்டேன் பண்ணார். என்ன தப்புன்னு கேட்டேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னாரு. ஆதி பகவான் எடுத்துட்டு அகர முதல் எழுத்தெல்லாம் ரஜினி பகவான் முதற்றே உலகுன்னு. அதாவது திருவள்ளூர் ஆவியாக வந்த வரலாறுலாம் வேறு யாருக்கும் இந்தியாவில் நடக்காதுங்க, ஒரே ஒரு ஆளுக்கு தான் நடக்கும். உலகத்தில் இருக்க அனைத்து தலைவர்களாக இருக்கட்டும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், பேங்கிங் செக்டராக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு நாள் பெய்டு ஹாலிடே விடுங்க, தயவு செஞ்சு கவர்மெண்ட் ஹாலிடே டிக்ளேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஒரு தீபாவளி மாதிரி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இனிமேல் தீபாவளி இல்லை பாபாவளி. டைட்டானிக் படத்துக்கு இது ஆஸ்கார் அவார்டு இது இந்த கின்னஸ்ல போடுறாங்க. நான் அதுக்கு தான் வருஷத்தில் தலைவர் சாதிக்காது கின்னஸ் போட மாட்டாங்க. அதுக்கு தான் உலக வல்லரசு நாடையாக வந்து ட்ரம்ப் என்ன பண்ணார், ஆஸ்கார் எடுத்துன்னு வந்தாராம். தலைவர் தூக்கி தட்டினாராம், காலில் தூக்கின்னு போய் ஊந்து தான். டைட் ப்ரூஸு, மைக் டைசனு யாராக இருந்தாலும் அவரோட ஃபோராம்ஸை பார்த்து அலறானுங்க. ஏங்க பேட்டையில் ப்ரூஸ்லி ஆவியாக வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாருங்க. கோவான்னு சவுண்டு கேட்குது. என்னடான்னு பார்த்தா ப்ரூஸ்லி உட்காந்துக்கிறாரு. இது வரைக்கும் இளமையாக இருக்கிற எல்லாரும் இருக்கட்டும், ரித்திக் ரோஷனாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்தவங்களாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தலைவர்கிட்ட முடி கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த முக வசீகரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிருஷ்ணரும் ராதாவும் ஒன்றா இருக்க மாதிரி தலைவரும் லதா அண்ணியும் ஒன்றா இருக்கிறாங்க. அந்த பாதத்துக்கு உண்டான வைப்பு, ஒரு கூகுளே அதிர வச்ச வைப்பு. கூகுளில் தலைவர்னு போட்டிங்கன்னா வேறு யார் படமும் வராது. நல்லா யோசிச்சு பாருங்கள். அரசியல் வரலாற்றில் இருக்க காமராஜராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், நேதாஜியாக இருக்கட்டும், ராபர்ட் கிளைவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கூகுளில் தலைவர்னு போட்டால் சுந்தர் பிச்சை ஏற்றுனது என் தலைவன் படத்தை மட்டும்தான். இந்த வரலாறு இது வரைக்கும் எவனுக்குமே நடக்கலைங்க. சொல்லும்போதே புல்லரிக்குது பாருங்கள். இன்றைக்கி காலைல கூட என்னை உட்டக்கட்டை அடிச்சாங்க. அப்போ கூட சாமி அப்பா ரஜினி அப்பான்னு உட்டக்கட்டை அடி வெளியே தெரியல. எனக்கு போன் ஃப்ராக்சரே ஆகலை. சுகர் உள்ளே போகும்போது 420 இருக்குது. கூலி படம் பார்த்துட்டு வந்தேன். கூலி நம்பர் 5821 சர்ன்னு 200 ஆயிடுச்சு எனக்கு. ஒரு மெடிசன் தராத ஒரு வரலாற்று சித்திரத்தை, ஒரு மாத்திரை தராத ஒரு ஒரு இது வந்து குணமாகிற விஷயத்தை தலைவர் படம் மட்டுமே கேட்குங்க. அதெல்லாம் சொன்னால் ஈபி கூட தொட்டால் தான் ஷாக் அடிக்கும், தலைவரை பார்த்தாலே ஷாக் அடிக்கும். இந்த வரலாறு வந்து தலைவருக்கு மட்டுமே தான், வேறு யாருக்குமே கிடையாது. இது வந்து நம்ம
குட்டி எஸ்டிஆர் சிலம்பரசன் கூட ரொம்ப இதுவாக இருக்கார். அவர் நேற்று வந்தார். நான் சொன்னேன், நீங்கள் எத்தனை நடிகர்கள்னா ஃபேனாக இருங்க, ஆனால் இங்கே பக்தனாக இருங்க. நாங்கள் டிக்கெட்லேயே என்ன போடுறோம், வே டு ரஜினிகாந்த் டெம்பிள் ஸ்பெஷல் தர்ஷன் திருப்பதி போடுற மாதிரி போடுறோம். வே டு ரஜினிகாந்த் கோவிலுக்கு செல்லும் வழி அப்படி தான் நாங்கள் போகிறோம். செருப்பை கட்டி விட்டு தான் படமே பார்க்குறோம். கோயில் உள்ள செருப்பு போட முடியுமா? அந்த மாதிரி தான் தலைவர் படம் பார்க்க போனாலும் செருப்பை கட்டி விட்டு தான் அந்த வைப்பு தவறும். எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் 3 மாதம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, என் ஆப்ரேஷன் விடுப்பா, கூலி பார்த்துட்டு வந்து என்னை பார்ப்பாங்க. இந்த வரலாறுலாம் யாருக்குங்க நடக்கும்? பெற்ற தாய், என் தாய் கருவறையில் கூட 10 மாதம் தான் இருந்தேன். ஆனால் தலைவர் காலடியில் என் ஆயுள் முழுக்க இருக்கணும்னு அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல எனக்கு வயசு இல்லை. 6.5 கோடி ஜனங்களில் நானும் ஒரு சாதாரண கொசு. ஆனால் நான் சொன்னன்ற இந்த வாக்கியத்தை தலைவர் என்னைக்காவது நாளன்னைக்கோ பார்த்துட்டு கூப்பிடுவா அந்த பக்தனை அப்படின்னு சொன்னார்னா அன்றைக்கி உடம்புல அப்படியே ஷிவரிங்காகவும், திருப்பதி கோவில் உள்ள கர்ப்ப கிரகத்தில் பெருமாளை பார்க்குற அந்த உணர்வும், அந்த இதுவும், நாடி நரம்பு சத ரத்தம் எல்லாமே எனக்கு புல்லரிக்கும். தலைவருக்கு ரொம்ப பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அடுத்த 200வது பிறந்தநாளில் நாங்கள் இதே மாதிரி இங்கே வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு, எனக்கு ஆயுள் தரணும்னு சொல்லிட்டு நடமாடும் கிருஷ்ண பரமாத்மா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வேண்டி வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். வாழ்க சூப்பர் ஸ்டார், கடவுளே, வாழ்க தலைவா, கடவுளே, 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 சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், கடிகாட்டு ராஜா, போக்கிரி ராஜா, குப்பத்து ராஜா, ராஜாதி ராஜா, என்றுமேலி ராஜா, பாய் தோட்டத்து பூங்கொத்தே வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். தலைவர் பிறந்த நாள் இன்னைக்கு. தலைவர் 100 வயசு மேலே நல்லா இருக்கணும், பல படங்கள் எடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்த தலைவருங்க பார்க்க முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. வருஷம் வரும், ஆனால் ரசிகர்கள் வெளியேருந்து ரொம்ப அப்செட்டில் போகிறாங்க எல்லாரும். சும்மா கையசை தான் போகிறோம் தலைவா, அது போகிற எங்களுக்கு. நிறைய ரசிகர்கள் வரல, கொஞ்சம் மீடியமாக வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த கூட்டத்தை நம்ம சமாளிக்கணும், அது ஒரு இது இருக்குது. தலைவருக்கு மனசில் கொஞ்சம் குறை இருக்குது. அவருக்கு நம்ம ரசிகர்கள் சேர்ந்தால் கூட்டம் தானே இதாகிடும் பயம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கையசை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு புது வருஷம் போய் பார்க்குறோம் நாங்கள். கண்டிப்பாக அது தலைவர் கையசை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்த தலைவா எங்களுக்கு. தலைவர் 50 சாதனை முறையடிச்சிருக்காரு. அவருக்கு நடிகர் சங்க சார்பாக சீக்கிரம் விரைவில் அவருக்கு விருது கொடுக்கணும் அவருக்குன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நடிகர் சார்பாக அது தமிழ்நாடு சார்பாக பத்மஸ்ரீ விருது கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஏன்னா நிறைய விருது கிடைச்சிருக்கு அவருக்கு. இந்த பெரிய விருது கிடையாது. ஏன்னா 50 சாதனை சாதாரண விஷயம் இல்லை. 50 சாதனை. பல சினிமாவில் நடிச்சிருக்காரு, இன்னும் நடிச்சு கொண்டு இருக்கிறாரு. அவர் ஃப்ரீயாகவே இல்லை. அவர் நான் நடிக்கிறேன்னு ரிலாக்ஸாக இருக்கார் தலைவர். ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகரோட ஈர்ப்பு சக்தி, கடவுளுடைய ஆத்மாவோட இது ஆண்டவனை வேண்டியிருக்கோம். தலைவர் நல்லா இருக்கணும், 100 வயசு நல்லா இருக்கணும். இப்போ கோவாவில் சமீபத்தில் 3 வாரத்துக்கு மேலே அவார்டு கொடுத்தாங்க தலைவருக்கு. இப்போ சொன்னார் 100 ஜென்மம் எடுத்தாலும் நடிச்சிருவேன் சொன்னார். அது எங்களுக்கு பெரிய பாக்கியம். திருப்பதி தேவஸ்தானத்தில் பெருமாள் பார்க்குற மாதிரி தலைவரை பார்த்து பேசுகிறோம் நாங்கள். அது கிடைக்கணும். வருஷத்தில் படம் கொடுத்த தலைவா, அசராதிங்க, முடிங்க தலைவா, நாங்கள் இருக்கோம். கோடா ரசிகர் உயிர் கொடுப்போம். நாங்கள் உடல் மண்ணுக்கு, உயிர் தலைவருக்கு. வாழ்க தலைவா, வாழ்க சூப்பர் ஸ்டார், வாழ்க சூப்பர் ஸ்டார், பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க. என்று சூப்பர் ஸ்டார், அன்று சூப்பர் ஸ்டார், என்று சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார், தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார், என்று சூப்பர் ஸ்டார். எங்கள் மூச்சு எல்லாமே பழையப்பாக தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க, பல்லாண்டு வாழ்க. வாழ்த்த வயசில் ஆண்டு முடிச்ச நிலம் ஒரு சூப்பர் ஸ்டார் நிலம். தலைவருடைய பிறந்தநாளுக்கு எப்பவுமே அவர் பிறந்தநாள் வீட்டில் இருக்க மாட்டார். நியூ இயருக்கு, தீபாவளிக்கு, பொங்கலுக்கெல்லாம் வீட்டில் இருப்பார். மிச்ச நேரத்தில் பார்க்க முடியாது. ஆனால் அவர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட எல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்று நியூடியாக பல சாதனையை பண்ணிக்கிறாரு. ஆனால் மக்களுக்கு தெரியாது. ஏன்னா இடது கை கொடுப்பது வலது கை தெரியாத மாதிரி தெரியாது அவருக்கு. ஆனால் எல்லாருக்குமே செஞ்சு தாங்கிறாரு தலைவர். அந்த நற்பணி என்னையும் தொடர்ந்து கொண்டு இருக்குது. அவர் வாழ்க வாழ்த்தி அவருக்கு நாங்கள் வாழ்த்த வயது அவரை வணங்குகின்றோம். ரசிகர் தலைவருக்கு அவர் எப்பவுமே மிக விரைவில் அடுத்த படம் ரெடி ஆகணும். படத்துக்கு படம் இன்னைக்கு படையப்பா ரிலீஸ் ஆகுது. அதை நான் கிராண்டான ஆல்பர்ட்டில் பண்ணுற கேக்கெல்லாம் வெட்டி எல்லாம் பண்ணுறோம். நாங்கள் அவர் எப்பவுமே நல்லா இருக்கணும் தான் இறைவனை வேண்டிக்கிறோம். நாங்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும். அவர் மனிதருக்கு இன்று பிறந்த நாள், அவர் இல்லை என்ற வருத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஏமாற்றத்து வீட்டுக்கு போகிறோம். நல்ல மனிதர், உழைப்பால் வந்த ஒரு மனிதர், வேர்வை அவர். வருஷம் வருவோன்னா இந்த வாட்டி லீவு கொடுத்தாங்க, அதனால் வந்துட்டேன். ஏன்னா தலைவர் சொல்லியிருக்காரு, முதல்ல அப்பா அம்மா குடும்பம் வேலை அதை தான் காப்பாற்றணும். இன்றைக்கி ஆண்டு லீவு கொடுத்தாரு. கடவுளை நம்ம தலைவரை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. தலைவரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தோம். ஏன்னா தலைவர் எங்கள் உயிருக்காக ரொம்ப அக்கறை எடுத்தார். அரசியல் வரும்போது பலிகடை ஆக்கக்கூடாதுன்ட்டு அரசியலை தூக்கி போட்டார் எங்கள் தலைவர். இந்த மாதிரி ஒரு தலைவரை கிடைக்க மாட்டாங்க. சில பேர் ஆட்சி வந்தால் போதும், உக்காந்தா போதும்னுவாங்க. ஆனால் தலைவர் ரசிகர்கள் நல்லா இருக்கணும், உயிர் போகக்கூடாது, பலிகடை ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சார். அப்போனா எப்பேற்பட்ட தலைவர் பாருங்கள். உயிர் போகக்கூடாது, நம்மளை அரசியல் தேவையில்லை, ரசிகர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர்
அரசியலே வேணான்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி தலைவர் வந்து கிடைக்க மாட்டாங்க. என்றென்றும் வாழ்க தலைவர். ஹாப்பி பர்த்டே தலைவா. தலைவரை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்ற ஒரு இதில் வந்தோம். ஏன்னா 75 இயர்ஸ் வரையா, அப்போ அவர் கண்டிப்பாக பார்ப்பாரு, வெளியே வந்து அவர் கை கட்ட மாட்டாரா அப்படின்ற எப்படியா அவரோட ஃபேஸை பார்க்கணும் அப்படின்றதுக்கு வேண்டி வந்தோம். ஆனால் ஏமாற்றமாக இருக்குது. இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே தலைவா. படையப்பா ரிலீஸ் ஆகிருக்கு, அதுதான் பார்க்கலாம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி காலையில் ஃபஸ்ட்டு தலைவரை பார்த்துட்டு போயிட்டு படையப்பாவுக்கு போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். தலைவரை பார்க்க முடியல. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தலைவரை பார்த்துட்டு போய் படையப்பா படம் கன்ஃபார்ம். காலைல நான் இங்கே 7:30 8 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டேன். அப்படிலேருந்து இவருக்காக நான் வெயிட் பண்ணேன். அப்புறம் தலைவர் இன்றைக்கி ஊரில் இல்லை அப்படி சொன்னாங்க. கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் எனக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம கோவில் போகிறோம், சாமி பார்க்கலன்னா ஒரு கோவில் ஒரு அதில் காலை வச்ச திருப்தி கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. இவரை பார்க்க முடியல, நான் இவர் வாழ்ந்த வீடு அதை பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு. தென் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டேரெக்டாக அடுத்த ஷோவை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்றைக்கி அவருக்கு பர்த்டேக்கு நான் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன்னா, இவரை நான் பார்க்க முடியல, இப்போ டேரெக்டாக நான் அவருக்காக ஒரு கோவில் போவேன், அவருக்காகவே ஒரு இது சாமி கும்பிடுவேன். தென் ஈவினிங் வந்து ஒரு படையப்பா ஷோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு இன்றைக்கி ஃபுல் டே கம்ப்ளீட் ப்ரோ. இந்த தலைமுறைக்கு வந்து ரஜினிகாந்துக்கு அவ்வளோ ரசிகர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதை நான் எப்படி சொல்லுவேன்னா, அவரை பற்றி புரிஞ்சவங்க, அவர் ஸ்டார்டிங் படத்துலேருந்து இப்போ வர நடித்த படத்தை பார்த்தவங்க அவரை பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. அவரை ஏன் பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னா, அவரை பற்றி தெரியல, அவ்வளோதான். ரஜினிகாந்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்னெல்லாம் விஷயம் பண்ணுறீங்க, அவருக்காக என்னெல்லாம் பண்ணுறீங்க லைஃப்பில்? அவர் சொன்ன எல்லா கருத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அவர் என்னென்ன படத்தில் சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுறேன். என்னோட இது ரஜினி அவர் ஃபோட்டோ தான், எல்லாமே அவர் ஃபோட்டோ தான் இருக்கும் என்னையை சுற்றி இருக்கவன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூலி மூவி வந்துச்சு. அப்போ நான் சென்னையில் இருந்தேன். எனக்கு சென்னையில் ஃபஸ்ட் ஷோ படம் பார்த்தே ஆகணும் ஒரு முடிவில் இருந்தேன். பட் எனக்கு ஒரு பேட் லக், எனக்கு இங்கே சென்னையில் கிடைக்கல. அப்போயும் நான் சரி கிடைக்கல, நான் விடலை, ஸ்ட்ரைட்டாக திருச்சி கால் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சேன். ஃபஸ்ட் ஷோ போடுறா அப்படி நான் சொன்னேன். இங்கேருந்து டேரெக்டாக ட்ரெயினில் கிளம்புனேன். ட்ரெயின்லேருந்து டேரெக்டாக தேட்டர் போயிட்டு அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு மனசு நல்லா இருந்துச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே தலைவா. நீங்கள் வந்து 100 ஆண்டு இல்லை 200 ஆண்டு வாழணும். நாங்கள் வந்து நாமக்கல்லேருந்து வரோம். இதுக்காகவே நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரொம்ப இதாகி வந்தோம். வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது என் மைண்டில் என்ன இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனால் போய் பார்க்கலாம், நமக்கு லக் இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இதில் வந்தோம். பட் ஆனால் இங்கே இல்லைங்கிறாங்க, ஷூட்டிங் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து வீட்டை பார்த்ததே ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வரோம். ஏரியா தெரியாமல் நாங்கள் வந்து காலையில் ஏர்லியாக வந்துட்டோம். பட் ஆனால் ஏரியா தெரியாமல் நாங்கள் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அது இன்னும் ஏர்லியாக வந்துருப்போம். படங்கள்லேயே முக்கியமான படம் அப்படின்னு பாஸ்தா சொல்லலாம், படையப்பா சொல்லலாம், எல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்துங்க, அதாவது இப்போ நீங்கள் வந்து காமனான ஒரு கேட்டால் சொல்லுவாங்க, எங்களுக்கு அவரை எந்த படத்தில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு தான் அப்படிங்கும்போது எல்லா படமும் எங்களுக்கு பிடிக்கும். இதுதான் சிறப்புன்னு கிடையாது, எல்லாமே படிக்கும், எல்லாமே நம்ம பார்ப்போம். எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், எல்லா படமும் பார்த்துருக்கேன். அது நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்த படம், அதுக்கு முன்னே ரிலீஸ் ஆன படம்னா எல்லாமே நான் பார்த்துருக்கேன். நான் தேட்டருக்கு வேறு படம்லாம் பார்க்க மாட்டேன். ரிலீஸ் அப்போ வந்து ரஜினி படம் போய் அவர் படம் தலைவர் படம் போய் பார்ப்பேன், அப்புறம் வந்துடுவேன். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தால் எப்போயாவது ஒரு டைம் படம் தான் இருப்பேன். மற்றபடி எல்லாமே ரஜினி படம் மட்டும்தான் பார்ப்பேன், வேறு எதுவும் பார்க்குறதில்ல. தேட்டருக்குன்னு பார்த்தா அது ஒன்று தான். இப்போ கூட படையப்பாவுக்கு போகலான்ட்டு இருக்கோம். ஆமாம், பக்கத்தில் நியரஸ்ட் தேட்டரை பார்த்துட்டு போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு விசிட் அடிக்கலாம். ஆமாம், போய் பார்த்தா பூஸ்ட் வரும், எனர்ஜி இருக்கும். அது அவர் வந்து என்னென்னா, நேரு படத்துலையும் இல்லை, ரியல் லைஃப்லேயும் வந்து அவரோட இது வந்து நல்லா ஒரு இது. அது நான் நிறைய பார்த்துருக்கேன், பட் நான் நேரில் பார்த்தது கிடையாது. பட் ஆனால் அவரை பற்றி வீடியோஸு மற்றபடி அவரை பற்றி இதெல்லாம் நியூஸ்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஒரு மைண்டில் இது பண்ணங்காட்டி தான் இன்னமும் எனக்கு வந்து அவர் மற்ற விஷயம் எவ்வளோ தொழில் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ இந்த வயசாகி போச்சு, நீ என்ன போய் இப்போ சென்னை போகிற அதுக்கு போகிறேங்கிற, வேலை பார்க்க வேண்டியதானே அப்படிம்பாங்க. இல்லை, நான் போய் பார்க்கணும். இவ்வளோ நாளாக நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. இப்போ இந்த வருஷம் வந்து ஏன்னா 2 நேரம் வருது, அதாவது 50 இயர்ஸு ப்ளஸ் 75 இயர்ஸு. இதுக்காக தான் நான் வந்து வண்டியே தயார் பண்ணேன். கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அது உண்டானது சரி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்தோம். இதே எனக்கு மகிழ்ச்சி தான். வந்து வீட்டை பார்த்தது, இன்னும் பார்த்தது அது மகிழ்ச்சி தான். தலைவர் பார்த்துருந்தா இன்னும் அது வேறு மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது வகையில் கிடைக்கும், ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.